ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இரவு வணக்கம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 394 பாயிண்ட் டவுனுங்க. ஸோ திங்கக்கிழமை மார்க்கெட் டவுனு, செவ்வாய்க்கிழமை மார்க்கெட்டு ப்ளஸில் முடிச்சிருக்கேன். இன்றைக்கி புதன்கிழமை மைனஸில் முடிச்சிருக்கான். ஸோ இப்போ எல்லாமே என்ன பண்ணாங்க, புட்டில் இன்றைக்கி போதுன்னு சொல்லிட்டு எல்லோரையும் புட்டில் வர வச்சு நாளைக்கு போன வாரம் அதே நடத்தினோம். போன வாரம் யோசித்து பாருங்கள், அந்த எக்ஸ்பைரி அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கால் சைடு தான் போச்சு மூமெண்ட்டும். ஸோ அந்த மாதிரி நடக்குதான்னு பார்ப்போம். நாளைக்கு சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு ஒரு 200 பாயிண்ட்டு நிஃப்டியில் ஒரு டவுன் ஆகுது அப்படின்னா கால் சைடுக்கான மூமெண்ட் இருக்கும். அப்படி இல்லைனா வெயிட் பண்ணுவோம். கால் சைட்லேயே நாளைக்கு ப்ளஸ்லேயே ஆரம்பித்தோன்னா ப்ளஸில் தான் முடிப்பான். ஸோ அதையும் ஒரு அனலிஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுங்க. நீங்கள் போன வாரம் எக்ஸ்பீரியன்லாம் நடந்துச்சுன்னு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா போன வாரம் அதே மாதிரி கூட நடக்க சான்ஸ் இருக்குங்க. இதுதான் வந்து இந்த மார்க்கெட்டில் இருக்க ஒரு நல்ல ஒரு விஷயம். போன வாரம் பாருங்கள், இப்போ எப்படி சொல்கிறதுனா, புதன்கிழமை நல்ல ஒரு டவுனு, வேகம் பார்த்தீங்கன்னா கேப் அப்பிலேருந்து அப்படியே அது கீழே இறங்காமல் மூமெண்ட்டு ஏறி இறங்கி ஒரு சைடில் போயிட்டு 2 மணிக்கு ஒரு நல்ல கால் சைடு மூமெண்ட்டும். இதே செட்டப் வந்து நாளைக்கு அமைதானு பார்க்கலாம். அமைஞ்சால் ஒரு 100 ரூபா ப்ரீமியமில் எடுக்கலாம். ஸோ மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வேகக்கிழமை எக்ஸ்பைரி அப்போ என்ன நடக்குதுன்னு செக் பண்ணுங்கள். நார்மலாக மார்க்கெட் ஏறும்போது செவ்வாய்க்கிழமை வேகக்கிழமை எக்ஸ்பைரி டைமில் டவுன் பண்ணுவான். அந்த கான்செப்ட்டு அனலைஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். இப்போ வந்து மார்க்கெட் இறங்கிட்டுருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுறான், புட்டில் எல்லோரும் வர வச்சு என்ன பண்ணுறான்னு செக் பண்ணிங்க. ஸோ விக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தாங்க நேற்று நல்ல ஒன்றுமே மூவ்மெண்ட் இல்லை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவு. ஸோ 10% இதுக்கு என்ன எஃபெக்ட்னா, நார்மலாக சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த மணியில் ஒரு 300 ஒரு நாள் இருக்கும்போது அன்றைக்கி இப்போ நாளைக்கு எக்ஸ்பைரி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 200 400 தான் இருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், மார்க்கெட் வந்து 76,860. ஸோ 76,900 போட்டு வச்சுருக்கோம். 76,900 பாருங்கள், 406 505 கிட்டத்தட்ட 910. ஸோ இது எப்படி செக் பண்ணுறான்னு பார்த்துங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 77,800 77,800 பிஇ போட்டிருக்கேன். இது வந்து 10 மணிக்கு. ஸோ 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெடியாக போட்டிருக்கேன் 77,800. அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணுங்கள். 10 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 பிஇயில் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு வந்து ஒரு 900 ஓகேங்களா. ஸோ 900 அப்படியே மெயின்டைன் ஆகிருந்தது. இப்போயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நேற்று ஃபுல்லாகவே இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். இப்போ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 77,300 12 மணிக்கு போட்டிருக்கேன். 12 மணிக்கு 77,300. இது ஒரு 550. புட்லேயும் பாருங்கள் ஒரு 550 1100 ஆயிடுச்சுங்க. 900 ரூபா இருந்தது காலைல, ஆனால் அது 1500. இந்த மாதிரி செக் பண்ணுங்கள். காலைல நல்ல ஒரு அதனால் நான் ட்ரேட் எடுக்க முடியல. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கு மேலே தான் பார்த்தேன் டவுனில் போயிருக்கு. சரி, ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் அப் சைடில் ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் ஏறின போய் இறங்கலாம்னு சொல்லிட்டு புட்டில் போடலாம் பார்த்தா அவன் லோயர் ஃபார்ம் பண்ணிட்டு ஃபுல்லாக போயிட்டான். பார்த்துங்க. ஸ்டாக்ஸ் இதாங்க இருந்து